காலையில் பொங்கல் வடைன்னு ஹெவியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுனால மதியம் லஞ்சு கொஞ்சம் சிம்பிளாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு காலையில் ஒரு 6-7 வடை மிச்சமாயிருச்சு. அதை அப்படியே தயிர் வடை மாதிரி செஞ்சுட்டேன். அது கூட வந்து ஓட்ஸ் வெஜிடபிள் அடை தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து 1 கப்பு ஓட்ஸை வந்து லைட்டாக சூடு படுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக சூடானாலே போதும். இதை வறுக்காமல் கூட நம்ம அப்படியே தண்ணியில் காய்கறியெல்லாம் போட்டு ஊற வச்சு அடை தட்டலாம், நல்லா தான் இருக்கும். நான் மிக்ஸி ஜாரில் லைட்டாக பொடிச்சுக்கிறேன். இது கூட வந்து ஒரு 5-6 ஸ்பூன் சோள மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சோள மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ராகி மாவும் சேர்த்தலாம், இல்லைன்னா கோதுமை மாவும் சேர்த்தலாம். ஹெல்த்தியான வேர்சன் தான். ஸோ 2ல் எந்த மாவு வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் கொஞ்சமாக வந்து காய்கறி வந்து துருவி வச்சுருக்கேன். கேரட், முட்டைக்கோஸ், கேப்சிகம் வந்து சன்னமாக கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி, பச்சை மிளகா, வெங்காயம், இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. இது கூட வந்து உப்பு, கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா பெசரி வச்சுட்டு தண்ணி அளவாக தெளித்து கெட்டியாக இது பண்ணி ரொட்டி சுட்டு எடுத்துக்கலாம். நல்லா கம்ஃபர்ட்டான லஞ்ச்.